என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு இன்று சொல்லப்போகிற செய்தி எச்சரிக்கையாகவும் உன் வாழ்வை பாதுகாக்கும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும். பல நேரங்களில் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சினைகள் வெளியில் இருந்து வருவதில்லை. அது நம்முடைய வீட்டுக்குள் இருக்கும் சிறிய விஷயங்களிலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஒரு காய்ந்த தீப்பொறி கூட ஒரு பெரிய காட்டு தீயாக மாறுவது போல, வீட்டில் கவனிக்கப்படாத சிறிய பொருள் அல்லது பழக்கவழக்கம் உன் வாழ்க்கையை சிக்கலாக்க கூடும். அதனால் நான் உனக்கு முன் எச்சரிக்கையை சொல்லுகிறேன். என் தங்கமே, நீ ஒருபோதும் யோசித்திருக்கிறாயா? உன் வீட்டில் எதற்காக அடிக்கடி வாக்குவாதம், சண்டை, மனக்குழப்பம், செலவுகள், பணக்குறை ஏற்படுகிறது என்று? அது உன் விதியால் மட்டுமல்ல. உன் வீட்டுக்குள் இருக்கும் சில ஆற்றல்கள் அதற்கு காரணம். சில பொருட்கள் வீட்டில் தவறான இடத்தில் இருப்பது, பழைய பழக்கங்கள் நீங்காமல் இருப்பது, அல்லது கவனிக்காமல் வைத்திருக்கும் ஒரு சிறிய பொருள் கூட உன் வாழ்க்கையை தாழ்த்தும் சக்தியாக மாறிவிடும். என் பிள்ளையே, முதலில் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், உன் வீட்டில் உடைந்த கண்ணாடி, உடைந்த பாத்திரம் அல்லது சிதைந்த மரப்பொருள் எதுவும் இருந்தால் அதை உடனே அகற்றிவிடு. நீ, இது சிறிய விஷயம்தான், எதற்காக வீணாக எறிவது என்று நினைக்கலாம். ஆனால் அவற்றின் அதிர்வுகள் உன் வீட்டில் சிக்கல்களை ஏற்படுத்தும். அவை உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். அவற்றை அகற்றினால் மட்டுமே புதிய வளம் உன் வீட்டில் நுழையும். என் தங்கமே, இன்னொரு எச்சரிக்கையும் உனக்கு. உன் வீட்டில் பழைய காலி பைகள், காலியான பெட்டிகள், காலியான பாட்டில்கள் நிரம்பி இருந்தால் அது உன் பணப்பையை காலியாக்கும். நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கையில் தங்கி இருக்காது. ஏனெனில் உன் சுற்றுப்புறம் குறைபாடு மற்றும் காலித்தனத்தின் சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அதனால் நீ உடனே அவற்றை அகற்றி அந்த இடத்தில் சிறிய பூஜை பொருள் அல்லது நாணயம் வையு. அப்போது உன் வீட்டின் அலைகள் மாற்றம் அடைந்து பணம் உன்னிடம் நிலைத்து நிற்கும். என் தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வீடு முழுவதும் சுத்தமாக இருந்தாலும் ஒரு மூலையில் தூசிகள் படிந்து பழைய ஆடைகள் குவிந்து கிடக்கும். அதுவே வீட்டில் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். நீ, அது அங்கு இருக்கட்டுமே என்று அலட்சியம் காட்டினால் அது மெதுவாக உன் மனநிலையை பாதித்து குடும்பத்தில் அமைதியை சிதைத்துவிடும். அதனால் ஒவ்வொரு வாரமும் அந்த மூலையையும் சுத்தப்படுத்து. அந்த இடத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் அந்த இடத்தின் ஆற்றல் உடனே ஒளிர்ந்து விடும். என் பிள்ளையே, உன் வீட்டில் சில பொருட்கள் உனக்கு பரிசாக வந்திருக்கலாம். ஆனால் அதை நீ விரும்பாமல் மனதில் சந்தேகத்துடன் வைத்திருக்கலாம். அவை கூட உன் வாழ்க்கையில் எதிர்மறையான சக்தியை உருவாக்கும். அதனால் உன் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத பொருட்களை வைத்திருக்க வேண்டாம். அவற்றை யாருக்காவது கொடுத்து விடு அல்லது புனித இடத்தில் வையு. உன் மனம் அமைதியடையும். இப்போ உனக்கு நான் சொல்ல விரும்பும் ஒரு பெரிய எச்சரிக்கை உண்டு. உன் வீட்டில் சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் தங்கி இருக்கும். அதுவே உன் கனவுகளை சிதைத்து உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். அதை நீ எப்படி உணர்வாய் தெரியுமா? எதற்கும் காரணமில்லாமல் உன் மனம் சோர்வடையும், வீட்டில் சின்ன சின்ன பிரச்சினைகள் அதிகரிக்கும், பணம் வந்தாலும் தங்காது போய்விடும். இதுதான் அந்த குறியின் அடையாளம். அப்படி உணர்ந்தால் உடனே உன் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி ஓம் திவ்யா சக்தையை நமஹா என்று 3 முறை சொல்லு. அது அந்த குறைகளை கரைத்துவிடும். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் வீட்டில் தினமும் காற்றோட்டம் இருக்க வேண்டும். மூடிய ஜன்னல்கள், மூடிய கதவுகள் உன் வீட்டின் ஆற்றலை சிதைக்கும். அப்படி இருந்தால் நீ எவ்வளவு முயன்றாலும் உன் வாழ்க்கை சீராக இயங்காது. தினமும் காலை குறைந்தது 10 நிமிடம் ஜன்னலை திறந்து வை. சூரியன் வெளிச்சம் உன் வீட்டில் நுழையட்டும். அந்த வெளிச்சம் தான் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தரும். என் தங்கமே, உன் மனதில் கேள்வி எழலாம், இந்த சிறிய விஷயங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறதா என்று. ஆம் என் பிள்ளையே, நீ பெரிய புயலை மட்டும் பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் அந்த புயலை உருவாக்கியது ஒரு சிறிய காற்றே. அதுபோல உன் வீட்டில் உள்ள அந்த சிறிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை பாதிக்க காரணம். அதை நீ சுத்தப்படுத்தினால் உன் வாழ்க்கை மலர்ந்துவிடும். என் பிள்ளையே, இனி நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் வீட்டை சுத்தமாகவும் ஒளியுடன் இருக்கும் இடமாகவும் வைத்திருக்க வேண்டும். பழையதும் உடைந்ததும் தேவையற்றதுமான பொருட்களை விட்டுவிடு. அந்த இடத்தில் அன்பும் ஒளியும் நம்பிக்கையும் நிரப்பட்டும். அப்படி நடந்தால் உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய பிரச்சினை இனி உன்னை தொடாது.
நீ யோசித்து பாரு என் தங்கமே, நீ சுத்தமாக வைத்த வீட்டில் எதற்கும் காரணமில்லாமல் உன் மனம் அமைதியடைகிறது. உன் குடும்பத்தில் பாசம் பெருகுகிறது. உன் கையில் பணம் தங்கி நிற்கிறது. உன் வாழ்க்கை திடீரென வளம் பெறுகிறது. அதற்கு காரணம் நீ அந்த சிறிய விஷயங்களை அகற்றி உன் வீட்டை தெய்வீக ஆற்றலுடன் நிரப்பியதே. என் தங்க பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை சிறிய பிரச்சினைகளால் பாதிக்கப்படாது. நான் உன் அருகில் இருப்பதால் உன்னை எச்சரித்து உனக்கான பாதையை தூய்மையாக்குகிறேன். நீ என்னுடைய வார்த்தையை நம்பி நடந்தால் உன் வீட்டில் ஒளியும் செல்வமும் எப்போதும் நிலைத்து நிற்கும். என் தங்க பிள்ளையே, நீ நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை உன் மனதில் தீவிரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் அந்த சிறிய விஷயம், அது ஒரு பொருள், ஒரு பழக்கம், ஒரு பழைய நினைவோ அல்லது ஒருவரின் தவறான அணுகுமுறையோ, அது பெரும் பிரச்சினைக்கு காரணமாக மாறிவிடும். நீ இதை குறைவாக கருதாமல் அதிர்ச்சியோடு கவனிக்க வேண்டும். இந்த சிறிய விஷயங்களை நீ அகற்றினால் மட்டுமே உன் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், வளம் நிலைத்திருக்கும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ நினைப்பது போல என் வீட்டில் எல்லாம் சரி, ஏன் பிரச்சினைகள் என்று உனக்கு தோன்றலாம். ஆனால் உன் வீட்டில் இருக்கும் ஒரு மூலையில் தூசிகள் திரண்டு இருந்தால் அது நீ உணராத சூழலில் ஒரு சிக்கலை உருவாக்குகிறது. அந்த தூசிகள் நம்முடைய மனதை தாக்கி கவலை, பயம், சின்ன சண்டைகள் ஆகியவற்றை வரவேற்க வைக்கும். அதனால் நான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், தினமும் ஒரு மூலையிலும் சுத்தம் செய்தல் அவசியம். என் தங்கமே, உன் வீட்டில் சில பழைய உடைகள், காலியாக இருந்த பெட்டிகள், உடைந்த பாத்திரங்கள் இருந்தால் அவற்றை உடனே அகற்று. நீ இவற்றை சின்ன விஷயம் என்று நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சினைகளை உருவாக்கும். அவற்றை அகற்றியதும் புதிய பொருட்கள் வைத்ததும் உன் வீட்டின் ஆற்றல் மாற்றம் அடையும். அது உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் சந்தோஷம், உன் கையில் பணம் நிலைத்திருத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். நீ தினமும் சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பதில் உன் மனம் அந்த அதிர்வுடன் இணைகிறது. அவை உனக்கு எதிர்மறையான சக்தியை வெளியேற்றும். உன் வீட்டில் ஒளியும் சுத்தமும் அமைதியும் நிலைத்திருக்கும். அந்த அதிர்வுகள் உன் வாழ்க்கையின் பெரும் பிரச்சினைகளை தடுக்கும் காந்தமாக மாறும். என் பிள்ளையே, உன் வீட்டில் சில நேரங்களில் பிறர் நலனை தவிர்க்கும் ஆற்றல் கூட இருக்கிறது. ஒரு பழைய பொம்மை, ஒரு பிளாஸ்டிக் பொருள் அல்லது விருப்பமின்றி வைத்திருக்கும் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வீட்டில் தீவிரமான சக்தியை கொண்டிருக்கலாம். அது உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு மன அழுத்தம் தரும், பணத்தை தங்க விடாமல் செய்யும். அவற்றை நீ அகற்றினால் அந்த சக்தி நீங்கும். நீ கவனித்திருக்கிறாயா என் தங்கமே? சில நேரங்களில் வீட்டில் ஒளி சரியாக போகவில்லை, காற்றோட்டம் இல்லை, அல்லது ஒரு மூலை அடையாமல் இருக்கிறது. அவை கூட வீட்டின் சக்தியை சிதைக்கும். உன் மனம் சோர்வடையும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும், பணம் வந்து போகாமல் போய்விடும். அதனால் தினமும் குறைந்தது 10 நிமிடம் ஜன்னல்கள் திறந்து காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளியை வீட்டில் நுழைய விடு. அந்த ஒளியும் காற்றும் உன் வீட்டின் சக்தியை சுத்தமாக்கும். என் பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு சிறிய விஷயம் உனக்கு எதிர்மறை விளைவுகளை தரும் என்றால் அதனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது முக்கியம். அவை கீழ்காணும் அம்சங்களில் இருக்கும். நட்சத்திரக்குறி உடைந்த கண்ணாடிகள், பாத்திரங்கள், பழைய மரப்பொருட்கள். நட்சத்திரக்குறி காலியான பாக்கெட்டுகள், காலியான பெட்டிகள், பழைய பைகள். நட்சத்திரக்குறி பழைய மற்றும் விரும்பப்படாத பாக்கெட் பொருட்கள். நட்சத்திரக்குறி தூசி திரண்ட மூலைகள், கண்ணால் காணாத பகுதிகள். நட்சத்திரக்குறி ஒளி மற்றும் காற்றோட்டம் இல்லாத இடங்கள். இந்த விஷயங்களை நீ கவனிக்காமல் விட்டால் அவர்கள் உன் வாழ்க்கையில் நிலையான பிரச்சினைகளை உருவாக்கும். அதனால் அவற்றை உடனே அகற்று. புதிய ஒளி, புதிய ஆற்றல், புதிய பொருட்களை வீட்டில் சேர்த்து வையு. என் தங்கமே, உன் வீட்டில் ஒளி, சுத்தம், காற்றோட்டம், புதிய பொருட்கள் ஆகியவை நிறைந்தால் உன் மனமும் அமைதியாகும். உன் குடும்பத்தில் பாசமும் சந்தோஷமும் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் பணம் நிலையாக குவியும். இது தான் 333 என்ற எண்ணின் அதிர்வுடன் இணைந்த வழிகாட்டுதல். 333 உன் மனதை செல்வம் நோக்கி திருப்பும், ஆனால் வீட்டின் சூழல் அதனை அனுமதிக்காமல் இருந்தால் அதற்கு பயன் கிடையாது. நான் உனக்கு ஒரு நடைமுறை சொல்லுகிறேன். உன் வீட்டின் சக்தியை சுத்தப்படுத்தி அந்த சிறிய பிரச்சினைகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை வரவேற்க. 1. ஒவ்வொரு வாரமும் வீட்டின் மூலைகளை சுத்தமாக செய்து பழைய பொருட்களை அகற்று. 2.
ஒரு சின்ன தீபம், நெய் தீபம் மூலையில் ஏற்றி தினமும் 3 முறை ஓம் திவ்யா சக்தையை நமஹா என்று சொல்லு. 3. பழைய மற்றும் விரும்பப்படாத பொருட்களை கொடுத்து விடு அல்லது புனித இடத்தில் வையு. 4. ஜன்னல்கள் திறந்து காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளியை வீட்டில் நுழைய விடு. 5. தினமும் காலை அல்லது மாலை வீட்டின் ஒளி மற்றும் சூழலை கவனித்து சுத்தம் செய்துகொள். இந்த நடைமுறையை நீ தொடர்ந்து பின்பற்றினால் உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய விஷயம் பெரிய பிரச்சினை உருவாக்குவதில்லை. அது உன் வாழ்க்கையை வளமாகவும் அமைதியாகவும் மாற்றும். என் பிள்ளையே, நினைவில் வையு, வாழ்க்கையின் பெரும் பிரச்சினைகள் எப்போதும் வெளியில் இருந்து வராது. அது உன் வீட்டில் உள்ள சிறிய அசுத்தங்களிலிருந்து, கவனிக்கப்படாத பழக்கங்களில் இருந்து தோன்றும். நீ அவற்றை இப்போதே அகற்றினால் உன் குடும்ப வாழ்க்கை சமநிலையில் இருக்கும், உன் மனம் அமைதியுடன் இருக்கும், உன் பணம் நிலையாக குவியும். நீ இந்த வார்த்தைகளை நம்பி தினசரி நடைமுறைகளை பின்பற்றினால் உன் வீட்டில் ஒளியும் அமைதியும் செல்வமும் நிலைத்திருக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கை சின்ன விஷயங்களின் மூலம் பாதிக்கப்படாது, அது வளம், சந்தோஷம் மற்றும் நிம்மதியால் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, நீ இதை மனதில் வைக்க வேண்டும். ஒரு சிறிய விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டிருக்கிறது. அதை நீ கவனித்து சுத்தப்படுத்தி புதிய ஆற்றலை வரவேற்க வைத்தால் உன் வீட்டில் பிரச்சினைகள் வராது. உன் வாழ்க்கை வளமும் அமைதியுமாக நிரம்பும். உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழும். உன் வீட்டில் வரும் பணம் கையில் நிலையாக நிற்கும். உன் மனம் அமைதியடையும். உன் வாழ்க்கை இனி சின்ன சின்ன பிரச்சினைகளால் பாதிக்கப்படாது. நீ எப்போதும் நினைவில் வையு, நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை எச்சரித்து வழிகாட்டுகிறேன். உன் வாழ்க்கை இனி ஒளி, வளம் மற்றும் அமைதியால் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் மனதில் ஒரு விளக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய விஷயம், அது ஒரு பழைய கண்ணாடி, ஒரு உடைந்த பாத்திரம், பழைய பையை சேர்ந்த பொருள், அல்லது ஒருவரின் தவறான பழக்கம், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சினை உருவாக்கும். நீ சின்ன விஷயம்தான் என்று கருதினால் அது உன் மனத்திலும் உன் குடும்பத்தின் சூழலிலும் எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கும் அசுத்தங்கள், பழைய பொருட்கள், நேர்மறை சக்தியை தடுக்கும் இடங்கள் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் வழியை தடுத்துவிடும். இது எவ்வளவு முக்கியமோ என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உன் வீட்டில் நேர்மறை சக்தி இருந்தாலும் அது சிதைந்த பொருட்கள் மற்றும் அசுத்தங்கள் காரணமாக உன் மனதிற்கு அணுகாது. அது உன் வாழ்க்கையை நிரம்பச் செய்யாமல் நீ எவ்வளவு முயன்றாலும் உன் முன்னேற்றம் தாமதமாக இருக்கும். நீ கவனித்திருக்கிறாயா என் தங்கமே? சில நேரங்களில் வீட்டில் காற்றோட்டம் இல்லாத மூலைகள், மூடிய ஜன்னல்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் போன்றவை கூட உன் மனதை சோர்வாக்கும். உன் மனம் சோர்வடைந்தால் உன் முயற்சியில் குறைபாடு ஏற்படும். உன் உழைப்பு நிறைவேறாமல் பணம் கையில் தங்கி நிற்காது. அந்த குறையை நீ எவ்வாறு சரிசெய்வது? ஜன்னல்கள் திறந்து வைத்து காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளியை உன் வீட்டில் அனுமதித்து உன் வீட்டின் சக்தியை சுத்தப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, உன் வீட்டில் பழைய மற்றும் விரும்பப்படாத பொருட்கள், காலியான பெட்டிகள், காலியான பைகள், உடைந்த பாத்திரங்கள் உள்ளனவென்றால் அவற்றை உடனே அகற்றி வையு. நீ சிறிய விஷயம்தான், என்ன வேண்டும் என்று நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களை உருவாக்கும். அவற்றை அகற்றியதும் அந்த இடத்தில் புதிய பொருட்கள், அன்பும் ஒளியும் சக்தியுமாக நிரப்பவும். அதனால் உன் வீட்டில் வாழும் சக்தி மாற்றம் அடையும், உன் மனம் அமைதியடையும், உன் குடும்பம் சந்தோஷமாகும். நீ நினைத்து பாரு என் தங்கமே, சில நேரங்களில் உன் வீட்டில் ஒரு பழைய பொம்மை அல்லது விரும்பாமல் வைத்திருக்கும் பொருள் கூட உன் வாழ்க்கையில் எதிர்மறை சக்தியை உருவாக்கும். அது உன் குடும்ப உறுப்பினர்களின் மனதில் பதட்டம் ஏற்படுத்தும், சந்தோஷத்தை குறைக்கும், உன் பணத்தை தங்க வைக்காமல் செய்யும். அவற்றை நீ அகற்றினால் அந்த சக்தி நீங்கி உன் வாழ்க்கை வளம் பெறும். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கும் ஒளி மற்றும் காற்றோட்டமும் முக்கியம். ஒரு மூலை இருளாக இருந்தால் அது உன் மனதில் பயம், கவலை, மன அழுத்தம் உருவாக்கும். அதனால் தினமும் ஜன்னல்கள் திறந்து காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளியை அனுமதிக்க வேண்டும். அந்த ஒளி உன் வீட்டின் சக்தியை சுத்தமாக்கும், உன் மனத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். நான் உனக்கு ஒரு சிறிய நடைமுறையை கூறுகிறேன். ஒவ்வொரு வாரமும் வீட்டின் மூலைகளை சுத்தமாக செய்து பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்று.
ஒரு தீப்பொறி ஏற்றி தினமும் 3 முறை ஓம் திவ்யா சக்தையை நமஹா என்று சொல்லு. இந்த நடைமுறை உன் வீட்டின் சக்தியை நேர்மறை ஆற்றலுடன் நிரப்பும். உன் வீட்டில் பிரச்சினைகள் வராமல் தடுத்து நிற்கும். என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சினைகள் உன் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க நீ அவற்றை கவனமாக கையாள வேண்டும். பழைய பொருட்களை அகற்றுதல், மூலைகளில் ஒளி மற்றும் காற்றோட்டம் வழங்குதல், தினசரி சுத்தம் செய்தல், தீப்பொறி ஏற்றல் இதுவே உன் வீட்டை செல்வம், அமைதி, மகிழ்ச்சி கொண்ட இடமாக மாற்றும் வழி. நீ தினமும் இந்த நடைமுறைகளை பின்பற்றினால் உன் மனம் அமைதியுடன் இருக்கும், உன் குடும்பத்தில் பாசம் பெருகும், உன் பணம் கையில் நிலையாக நிற்கும். உன் வாழ்க்கை இனி சின்ன விஷயங்களால் பாதிக்கப்படாது. என் பிள்ளையே, நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் வீட்டில் சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கலாம். அது உன் மனத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் எதிர்மறை விளைவுகளை தரும். அதனை நீ எப்படி நீக்கும்? நீ வீட்டில் ஒளி, காற்றோட்டம், சுத்தம் கொண்டு வந்து பழைய பொருட்களை அகற்றி புதிய பொருட்களை வைக்க வேண்டும். அந்த அதிர்வுகள் உன் வீட்டில் செல்வம், அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை நிலைத்திருத்தும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் நினைவில் வையு, வாழ்க்கையின் பெரும் பிரச்சினைகள் எப்போதும் வெளியில் இருந்து வராது. அவை உன் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன அசுத்தங்கள், பழைய பழக்கங்கள், பழைய பொருட்கள் காரணமாக உருவாகின்றன. அவற்றை நீ அகற்றினால் உன் வாழ்க்கை செல்வம், அமைதி, மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். நீ இந்த வார்த்தைகளை நம்பி தினசரி நடைமுறைகளை பின்பற்றினால் உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய விஷயம் உன் வாழ்க்கையை பாதிக்காது. உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழும். உன் வீட்டில் வரும் பணம் நிலையாக நிற்கும். உன் மனம் அமைதியடையும். உன் வாழ்க்கை இனி ஒளி, வளம் மற்றும் அமைதியால் நிரம்பும். என் பிள்ளையே, இனி நீ ஒவ்வொரு நாளும் உன் வீட்டை கவனமாக பராமரித்து, சுத்தமாக வைத்து, பழைய பொருட்களை அகற்றி, ஒளி மற்றும் காற்றோட்டம் கொண்ட இடமாக மாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் வளம், அமைதி, மகிழ்ச்சியுடன் நிரம்பும். நீ இந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு தினமும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை பாதுகாக்க உன் அருகில் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இனி பிரச்சினைகள் மற்றும் குறைவுகளால் பாதிக்கப்படாது.